இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள் அப்படின்னு சொல்லலாம். மே 15 உலக குடும்ப தினம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அனுசரிக்கிறோம். ஸோ இந்த உலக குடும்ப தினத்தில் குடும்பங்கள் எவ்வளோ மன ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் எங்களோட ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு நன்றி. ஸோ தொடர்ந்து 1 மணி நேரம் நீங்கள் எங்கள் கூட பேச போகிறீங்க, எங்களுடைய நேர்கள் கூட பங்கு பெற போகிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ரொம்ப உற்சாகமாக இருக்குது. என்ன கேள்வி வரப்போகுதுன்னு த்ரில்லிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ மேம் வெயிட் பண்ணுற மாதிரியே நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போகிறீங்க, உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கலாம் மனநல ஆரோக்கியத்தோட அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக மேம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2986-0038 295-2055554 இந்த எண்களுக்கு திரும்ப சொல்கிறேன். 2986-0038 295-2055554 இந்த எண்களுக்கு. மேடம், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கேள்வி இருக்குது. இப்போது ஒவ்வொரு நாள் ஒருத்துக்கு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் குடும்ப தினம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? அதுக்கு ஏன் முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்? இப்போ உலக சுகாதார மையம் இந்த வருஷத்தோட தீம், அதாவது பொருள் என்னன்னா, குடும்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் குழந்தை நல்வாழ்வு. அதாவது சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு குடும்பங்களையும் குழந்தைங்களோட நல்வாழ்வையும் எப்படி பாதிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டது ஏன் அப்சர்வ் பண்ணணும்னு. ஏன்னா முன்னாடி காலகட்டங்களில் ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் முன்னாடி தாத்தா பாட்டி, அப்புறம் அம்மா அப்பா, அப்புறம் ஒரு ஜென்ரேஷன். இப்போ பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும். ஒரு தாய் தந்தை, 1 அல்லது 2 குழந்தைகள். ஸோ குடும்பங்களுடைய சைஸ் சின்னதாயிட்டே வருது. ஸோ அந்த சைஸ் சின்னதாகனால லாபம்னு பார்த்தோன்னா மேபி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் லெஸ்ஸாக இருக்குது. பட் இதோட பிக்கர் பிக்சர் பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டியோட பாசம் ரெகுலராக கிடைக்கிறதில்ல, ஷேரிங் கம்மியாக இருக்குது. இப்போ சிங்கிள் சில்ட்ரன் ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த சைல்டு ஸ்கூலில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நம்ம வளரும்போது சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, மாமா எல்லாரும் இருந்தாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஷேரிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே எனக்கு தான் தேவை, நான் சிங்கிள் சைல்டு, டிமாண்ட் ஜாஸ்தியாகுது. பேரண்ட்ஸும் கண்டினியூஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஸோ இந்த டிமாண்டுக்கும் இதுக்கும் இடையில குழந்தைங்க கெட் கேரிட் அவே. இல்லை வேல்யூ சிஸ்டம் நிறையா குறையுது. எது கேட்டாலும் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேணாலும் கிடைக்கும். ஸோ சில்ட்ரன் ரொம்ப லார்ஜாக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஷேரிங் கம்மியாகுது, பாசம் எக்ஸ்பிரஸ் பண்ணுற டைம் கம்மியாகுது. 2 பேரண்ட்ஸும் ஒர்க்கிங் பட்சத்தில் த டைம் தட் பேரண்ட்ஸ் கிவ் ஃபார் சில்ட்ரன் இஸ் வெரி லெஸ். ஓகே. ஸோ அவங்க அந்த மீதி டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இன்டர்நெட் இருக்குது, நம்ம படிக்கிறச்சே ஃபோன்லாம் கிடையாது, டெலிவிஷன் தான், அதுவும் 4 வீட்டுக்கு ஒரு வீட்டில் இருக்கும், அப்பவும் சேர்ந்து போய் பார்ப்போம். ஸோ இப்போ சில்ட்ரனுக்கு ஃபேமிலினா அம்மா அப்பா அவ்வளோதான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலினா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்கள் ஃபேமிலி தான், எதிர்த்த வீட்டுக்காரங்களும் ஃபேமிலி தான். பயாலாஜிக்கல் ஃபேமிலிங்கிறது மட்டும் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி, இந்த யூனிவர்ஸே நம்ம ஃபேமிலி. ஸோ நம்ம இப்போ ரொம்ப சுருங்கிட்டே போகிறோம். இந்த சுருக்கம் எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ ஃபேமிலி டே அப்சர்வ் பண்ணும் பொழுதாவது சித்தப்பா, சித்தி, மாமா எல்லா உறவினர்களும் சேர்ந்து ஒரு லஞ்சு சாப்பிட்றதோ இல்லை ஒரு இடத்துல போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டோட பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ குடும்பத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன அந்த ஒரு குடும்பம் ஏன் அதோட ஸ்ட்ரென்த் ஏன் அப்படி சொல்கிறோம் நம்ம? ஏன்னா யூனிட்டி ஸ்ட்ரென்த். எல்லாரும் சேர்ந்தும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். இப்போ ஒருத்தர் நல்லா சமைப்பாங்களா இருக்கும், ஒருத்தர் கிளீனிங் நல்லா பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அந்த எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஒரு கட்டடம் வீடாக மாறுது, அது கோயிலாக மாறுது. ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்களா இருக்கும், ஒருத்தங்க டீச்சிங் நல்லா பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த்தும் எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு முயற்சி மாதிரி கூட்டு கலவை எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த யூனிட்டி இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால நம்ம ஃபேமிலி டேவை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போ குடும்பம் அப்படின்னு பற்றி பேசும்போது அவங்களுடைய மன ஆரோக்கியம் எந்த இடத்துலலாம் தடைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? தடைப்படுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் தனி நபராக எனக்கு டக்குன்னு ஒரு இடம் கிளம்பணுன்னா, நான் சிங்கிளாக இருக்கும்போது நான் யார்ட்டையும் சொல்ல வேணாம், சட்டுன்னு கிளம்பி போயிடுவேன். இதுவே ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் இங்கே போயிட்டு வரேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அம்மா அப்பா இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா பர்மிஷன் வாங்கணும். அவங்க எதுக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க, எதுக்கு இந்த செலவுன்னு கேட்பாங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட நான் பதில் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கணும். ஒரு சிறு விஷயம் வீட்டுக்கு வாங்கணும்னா ஒருத்தராக நம்ம வாங்க முடியாது. கண்டிப்பாக. ஒரு பொருள் வீட்டுக்கு வருது, அது ஒரு 100 ரூபாய் பொருளாக கூட இருக்கட்டும்,
இருக்கட்டும், 4-5 பேர்கிட்ட இன்புட்ஸு, அவங்க அதுக்கு வந்து ஏன் வாங்கணும்னு பதில் சொல்லணும். அப்போ வந்து நமக்கு என்ன தோணுது, ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு அடல்ட்டாக வந்து என்னால் ஒரு 100 ரூபாய் பொருள் கூட வீட்டுக்கு கொண்டு வர முடியல, அது எனக்கு தடையா தெரியுது. பட் அதில் ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா, அதில் ஒரு பாசம் தான் இருக்கும். இந்த பொருள் நமக்கு இப்போ தேவையா, இது நம்ம வீட்டில் இன்னொன்று இருக்கிறது கூட நமக்கு மறந்து போயிடும் சமயத்தில். அப்போ யாராவது ஞாபகப்படுத்துவாங்க, இது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம் பாரு அந்த ரூமில் இருக்குது அப்படின்னு. நம்ம கண்ணில் தெரியாததுனால நம்ம வாங்கலைன்னு நினச்சிப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து நமக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படும் போது, இதுக்கு தனியாகவே இருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். ஓகே, நம்ம நிறைய பேச போகிறோம். ஆனால் நடுவில் காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க உங்க கூட பேசுறதுக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம் நீங்க டாக்டர் கிட்ட. ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? அவங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னு தெரியல. ஓகே நேர்களே, நீங்களும் டாக்டர் கிட்ட குடும்பம் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 29860038 2952055554 இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? மகேந்திரன் பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசலாம் நீங்க. வணக்கம் மகேந்திரன் சார், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேரேஜுக்கு முன்னாடி இப்போ வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸ் இருக்கா அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி மேடம். ஏன்னா நிறைய பேர் இது பண்றதே கிடையாது. இப்போ ஒரு மேரேஜ் பண்றாங்கன்னா உங்களுக்குள்ள ஓகே ரைட் பண்ணி வச்சிருவோமேன்ற ஒரு மைண்ட் செட் தான் இந்த நிமிஷம் வரை இருக்கே தவிர, அதுக்கப்புறம் குடும்பம்னா என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம் சார், அருமையான கேள்விக்கு நன்றி. இருக்குது இந்த மாதிரி கவுன்சிலிங், ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். வேறு யார் 2 நபர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து அந்த கவுன்சிலரை மீட் பண்ணலாம். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம குடும்பம் மூவ் ஃபார்வர்ட் பண்ணும்போது நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம். ஒரு நபருக்கு இதில் குழந்தை வேணும்னு இருக்கலாம், ஒரு நபருக்கு குழந்தை வேண்டாம்னு இருக்கலாம். அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறதுங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப பல வருடங்களாகவே இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது, நம்ம சென்னையிலேயே இருக்குது. ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங் சென்டர்ஸ்னு தேடினீங்கன்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அது உதவுமான்னு கேட்குறாரு. 100% உதவும். 100% உதவும். ஏன்னா ஒருத்தரை நீங்கள் பர்சனலாக பார்க்கறதுக்கும் ஒரு உளவியல் நிபுணர் அவங்கள பார்த்து சொல்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், சயின்டிஃபிக் அப்ரோச் பெட்டராக இருக்கும். நன்றி நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மேடம். மேடம் சாரி, மீண்டும் மகேந்திரன் தான் மேடம். எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு மேடம். சொல்லுங்க சார். அதை நான் கேட்டுட்டு நான் விடைபெற்றலான் இருக்கேன். அது என்னன்னா மேடம், இப்போ எங்க வீட்டுல வந்து ஒரு பொண்ணு ஒரு பசங்க பையன் இருக்காங்க. இப்போ 2 பேருமே என்னால ஈக்குவலா பண்ண முடியல. ஏன்னா 2 பேரும் ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. இப்போ அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் நாங்க ஃபேஸ் பண்றோம். இது எப்படி மேம் நாங்க டேக்கிள் பண்றது? ஏன்னா 2 பேருமே விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல நாங்க கொஞ்சம் தடுமாறதை நான் ஃபீல் பண்றேன். ரைட் சார். சார் 2 குழந்தைங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நேச்சர்னு ஒன்று இருக்கும். 2 குழந்தைங்களும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு குழந்தை கொஞ்சம் சாதுவாக சொன்ன விஷயம் டக்குன்னு கேட்டுருவாங்களா இருக்கும், இன்னொரு குழந்தை அடம் பிடிக்கிறாங்களா இருக்கும். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. 2 பேரையும் ஈக்குவலாக ஒரே டைமில் அதே மாதிரி ஹேண்டில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு செய்யும்போது இன்னொரு குழந்தை வந்து அதை கம்பேரிசன் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்க எங்களுக்கு செய்யலை அப்படிங்கிற கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். இதில் உங்கள் தப்பு எதுவும் கிடையாது. எந்தெந்த சைல்டுக்கு எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் சார் பண்ணோம். இதுக்கு எஸ்ஓபி, அதாவது ஒரு ப்ரோட்டோகால் போட்டு நீங்கள் இந்த பிள்ளை இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படி கிடையாது. பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் லேர்ன். குழந்தைங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு உளவியல் நிபுணரை நீங்கள் அணுகிறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது டிஃபிகல்ட்டு, ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை சைக்காட்ரிஸ்ட்டோ மீட் பண்ணுறது அட்வைசபிள். மகேந்திரன் சார், இதில் டாக்டர் உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. கில்ட்டை எடுத்துக்காதீங்க, என்னால் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த கில்ட்டை நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்த நேர் கூட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து? மேடம் வணக்கம் மேடம். ஆர்கே நகர் ஷேக் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போதே நீங்க தத்துவம் ஒன்று இது குடும்ப நாளை வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க மேடம். ஆமாங்க சார். அது உண்மையிலேயே வந்து அந்த காலத்துல தான் ஒரு தத்துவம் கூட்டு ஃபேமிலியுடைய மரியாதையும் உடன் இருந்துச்சு. இப்போ வந்து அது கிடையாது. இன்னமே வர்றதுக்கான வாய்ப்புகளை வகுத்துக்கிட்டா நல்லதுதான் மேடம். கண்டிப்பாங்க சார். உங்கள் அந்த மாதிரி தேவைப்படுது. இப்போ நம்ம ரொம்ப பிரிஞ்சு போயிட்டோம், தனி தனி தீவுகளாக வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லை மேடம், அதாவது தப்பா நினைக்கிறீங்க. இந்த காலத்தில் வந்து எப்படின்னா இன்னைக்கு மேரேஜ் பண்ணால் நாளைக்கு நம்ம தனியாக போகணும்னு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கும். கண்டிப்பாக. உங்களுடைய வார்த்தைக்கு மிக்க நன்றி மேடம். உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி பதிவு பண்ணதுக்காக.
ஸோ கூட்டு குடும்பம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். டாக்டர் காலர் கிட்ட பேசலாமா? அடுத்த காலர் கூட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். மேடம் மதியம் வணக்கம். மதிய வணக்கம் சார். காலை ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்னு பேசுகிறேன். சொல்லுங்கள் வெங்கட் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாமியார் மருமக எல்லாமே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி மேயர் கூட சொன்னாங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இப்போ வரும்போதே வந்து பாக பிரிவினை தனி கொடுத்தனா அப்படின்னு வருது. அவங்களுக்கு எப்படி மேடம் கவுன்சிலிங் கொடுத்து மறுபடியும் யுனைடெடாக பழைய மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி வரதுக்கு என்ன வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட், எப்படி நம்ம அதை கொண்டு வரலாம் ஆஸ் ஏ சைக்காலஜிஸ்ட்? சார் அதான் முதல் நம்பர் அதுதான் கேட்டாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங், அதாவது என்ன எதிர்பார்க்குறாங்க சார் உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போன நபர் சொன்னார் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டே ரூலே வைக்கிறது தனியாக தான் போகணும், தனி கொடுத்து தான் நடத்தணும், நாங்கள் 2 பேர் தான் இருக்கணும்னு விரும்புகிறோன்னு. அது பெண்கள் சைட்லேயும் இருக்கலாம், ஆண்கள் சைட்லேயும் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஏன் அப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் டிஸ்கஷனுக்கு கொண்டு வரலாம் சார். வராங்க எங்களுக்கு ஃபேமிலிஸ் இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. இதை மாற்றி அமைக்க முடியுது. கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துருந்தால் அந்த குடும்பத்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன. இப்போ ஒருத்தர் இப்போ மேடமும் சரி நானும் சரி பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய தாய் தந்தையோ என்னோடய மாமியாரோ இருக்கிறதுனால தான் என்னால் வேலைக்கோ இல்லை இந்த ஷோக்கோ வர முடியுது. ஸோ குடும்பங்களுடைய பெனிஃபிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு அனுபவிக்க முடியுது. அதை வந்து எங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வரும்போது நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதில் மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கலாம். எந்த விஷயமுமே ஒன்லி ப்ளஸ்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. மைனஸ் பாயிண்ட்ஸ் 1-2 இருக்கும். அதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ்ஸை பார்த்துக்கிட்டு போனோம்னா ஈஸியாக தான் இருக்கும் வாழ்க்கை. கண்டிப்பாக கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பெனிஃபிட்ஸு தனி குடும்பத்தில் கிடையவே கிடையாது. ஒரு கடன் இருந்தால் கூட டக்குன்னு நம்மளால் இஎம்ஐ கட்ட முடியலன்னா எங்கேருந்தாவது ஒரு ஹெல்ப் வரும். அந்த விஷயத்துக்காகவாவது யங்ஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறைய இந்த இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு கட்ட முடியாமல் தத்தளிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பேரண்ட்டோ ஒரு மாமனாரோ ஒரு மாமியாரோ இருக்கும்போது ஏதோ ஒரு சப்போர்ட் எந்த விதத்துலையாவது கிடைக்கும். அது கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். சைக்காட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து இதை வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். ஓகே, நன்றி. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். சொல்லி மேடம் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், டாக்டர்கிட்ட பேசலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். ஆக்சுவலி இந்த மனநலன்றது வந்து சமீப காலமாக தான் வந்திருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடில ஒண்ணும் கிடையாது. எல்லாம் தாத்தா பாட்டி இருக்கும்போது எல்லாம் கூட்டு குடும்பம் தாத்தா பாட்டி கிட்ட தான் இருந்து எல்லாம் பண்ணிருந்தது. கண்டிப்பா இப்போ வந்து அதோட இல்ல, இப்போ வந்து ஒரு மருமகள் சம்பாதிக்கிறாங்கன்னா மாமியார் கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணும்னு மாமியார்காரிங்க நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய டிராபேக். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஹஸ்பண்டாவது கொஞ்சம் பேசி எல்லாம் பண்ணணும். பண்றது இல்ல. இப்ப அவங்களுடைய இது என்ன இருக்கு, அதாவது அவங்களுடைய இன்னும் டவுட் சொல்ல மாட்டாங்க. பட் இவருடைய இன்னும் டவுட் வச்சுட்டு அவ சம்பாதிக்கிற பணத்தை அவ கையில கொடுக்கணும். அந்த ஒரு அந்த பணத்துலதான் மனநலமே வருது. கரெக்ட் தான் சார். அது புரிஞ்சுக்கிட்டோன்னா மேபி இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிஞ்சு போக ஆசைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பையன் கேட்க மாட்டேங்கிறீங்க, எந்த மட்டும் கேட்குறீங்க. நீங்கள் இல்லை என்னம்மா சரி ஒரு எனக்கு 75 years ஆகுது மேடம். சரிங்க சார். நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இது பண்ணாங்கன்னா இனிமேல் அந்த ஒரு ஏஜ் ஆச்சுன்னா அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்பச்சிடணும். கண்டிப்பாக ஒய்ஃபு கிட்ட பொறுப்பு வச்சு நீங்கள் பார்த்துங்க, இந்த மாதிரி வீடு நிலைமை இப்படி இருக்கு, அது இருக்கு, லோன் இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிடணும். நம்ம பாட்டு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கணும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதனால தான் ப்ராப்ளமே, மனநலம் வர்றதுக்கு காரணமே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து கம்மியா சம்பாதிக்கலாம், மருமகள் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம். ஹஸ்பண்ட் ₹1 செலவு பண்ணா மருமகள் ₹2 செலவு பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பாக சார். உங்களை மாதிரி எல்லாரும் யோசிச்சா குடும்பங்களில் பிரச்சனையே வராது போல. கண்டிப்பாக. ஆக்சுவலாக கேள்வியும் அவரே பதிலும் அவரே அப்படின்ற மாதிரி நமக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு. ஸோ என்ன சொல்றாரு, பெரியவங்க கொஞ்சம் வந்து வழி விடுங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. கூட இருங்க, ஆனால் விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன தத்தளிக்கும் போது நீங்க தான் கைட் பண்ண போறீங்க. நிச்சயமா. டாக்டர், இப்போ நம்ம நிறைய காலர்ஸ்லாம் பேசிட்டே இருந்தாங்க. இப்போவும் நிறைய காலர் வெயிட் பண்றாங்க. பட் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு டாக்டர். இப்போ குடும்பம் அப்படின்னா வெறும் மாமனார் மாமியார் கணவன் மனைவியோட இந்த குடும்பம் சுருங்குறது கிடையாது. குழந்தைங்களோட நம்ம வந்து அவங்க தான் ஒரு முக்கிய பங்கு இந்த குடும்பத்துக்கு. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நான் இருந்த காலகட்டத்திலலாம் வந்து வீடியோ கேம்ஸ் அது ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க ரீல்ஸில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க. இது வந்து எவ்வளோ ஆபத்து, இதை நம்ம எப்படி பாதுகாக்கலாம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.
ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷனே ஒரு 1 மினிட் தான் இருக்கும். ஸோ அந்த சைல்டோட அட்டென்ஷன் வந்து குவிக்காக மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு, ப்ளஸ் அதோட லைட்டிங் எஃபெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பிரெயின் வந்து ஒரு சீராகவே யோசிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு 60 செகண்ட் வீடியோவில் அவ்வளோ லைட்ஸ் வருது, அவ்வளோ இன்புட்ஸ் வருது. பிரெயின் வந்து கண்டினியூஸாக ஸ்டிமுலேட்டடாகவே இருக்குது. அதுக்கு ஒரு நிறுத்தி நிதானமாக யோசிக்கிற தன்மையே இல்லை. திஸ் லீட்ஸ் டு வாட் இஸ் கால்ட் இம்பல்சிவிட்டி. அதாவது எனக்கு ஒரு பொருள் கிடைக்கல, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வெயிட் பண்ண பொறுமையே இல்லாமல் அம்மா கிட்ட சாப்பாடு கேட்குறேன், அது தட்டு வரத்துக்குள்ளே எனக்கு கோவம் வந்துடுது, விட்டு எறிஞ்சிடுறேன். ஸோ அந்த பிரெயின் கண்டினியூஸாக ஆக்டிவ் மோட்லேயே இருக்குது. தூங்கும்போது கூட நிறைய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரும்போது என்ன பார்க்குறோன்னா வீடியோஸ் பேரண்ட்ஸே காமிக்கிறாங்க, கை வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது தூங்கும்போது கூட. இல்லைன்னா குழந்தை பேசுறது வந்து அந்த ரீல்ஸில் பேசுகிற மாதிரியே மிமிக்ரி பண்ணுறாங்க. இல்லை நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா நீயும் 1 மினிட் ரீல் பண்ண, பிகாஸ் இந்த 1 மினிட் வீடியோ வந்து பாப்புலாரிட்டி கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஒரு பெட்டர் ரீச் கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. பட் இதனுடைய ஆஃப்டர் மேத் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து சுத்தமாக கான்சென்ட்ரேஷனே இல்லை. அது அகாடமிக்ஸாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், கான்சென்ட்ரேஷன் ரொம்ப புவர். ரெண்டாவது டக்குன்னு கோவம் வருது. இம்பல்சிவாக ஒரு சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பேரண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது கேட்குறதே இல்லை. இம்பல்சிவாக கிளம்பி போயிடுறாங்க, இல்லை விட்டெறிஞ்சிடுறாங்க பொருட்களை. வாயில் வார்த்தைகள் நிறைய தவறுதலான வார்த்தைகள், அதோடைய அர்த்தம் கூட புரியாமல் அந்த குழந்தை அந்த வார்த்தையை பேசிட்டு போயிடுது. பிகாஸ் ஒரு சில வார்த்தைகள் வந்து ஃபன்னாக ரீல்ஸில் போட்டுடுறாங்க, அதனுடைய இம்பேக்ட் வந்து அந்த சைல்டுக்கு தெரியாது. அந்த மீனிங் தெரியாத வரைக்கும் இது வந்து இந்த லாங்குவேஜ், திஸ் இஸ் த லாங்குவேஜ், யூத் லாங்குவேஜ்னு பேசிக்கிறாங்க. பட் அதனுடைய இம்பேக்ட் இஸ் வெரி வெரி டஃப். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, இந்த எந்த பர்டிகுலர் தளத்தையும் சொல்லலை, பட் இந்த ரீல்ஸ் வரக்கூடிய தளங்கள் வந்து தயவு செய்து ஆக்சஸ் ஒரு 14-15 இயர்ஸ் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். மொபைல் டிவைஸ் கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்குன்னா கூட இருங்க, அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன கண்டென்ட் பார்க்குறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கேப்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடியது அடல்ட் கண்டென்ட் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாப்அப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ரீலுக்கும் இன்னொரு ரீலுக்கும் இடையில் நிறைய பாப்அப் செக்ஷுவல் கண்டென்ட் நிறையா வருது. ஸோ அது என்னன்னு தெரியாமல் அந்த சைல்டு கிளிக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் கண்டினியூஸாக செக்ஷுவலாக தான் வரும். ஏன்னா அந்த அல்காரிதம் அப்படி அந்த குறிப்பிட்ட பேஜ் இது வந்து அடுத்தடுத்த அல்காரிதம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோக் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வீடியோ ஜோக்கு தான் வரும். ஒரு ட்ரெஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வீடியோ ட்ரெஸ் தான் வரும். அதே மாதிரி அந்த பாப்அப் வரும்போது தெரியாமல் குழந்தை கிளிக் பண்ணிடுச்சுன்னா கூட அடுத்த ஃபுல் கண்டென்ட் அப்படி தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை தப்பாக பார்க்குதுன்னு நினச்சி குழந்தைய திட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம மேலே உள்ள நம்பிக்கை, நமக்கு அவங்க மேலே உள்ள ட்ரஸ்ட் எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஸோ குழந்தை ஃபோன் பார்க்கும்போது தயவு செய்து கூட இருங்க, இல்லை ஃபோன் கொடுக்காதீங்க, லார்ஜர் ஸ்க்ரீனில் டிவியில் போட்டு விடுங்க. சூப்பர். ஓகே, நம்ம தொடர்ந்து நேயர் கூட பேச போகிறோம். டாக்டர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்து பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுகிறோமா. வணக்கம். வணக்கம் சார். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தைங்களுக்கும் செல்போனை கொடுத்துட்டு அவங்க இஷ்டத்தை விட்டுடுறாங்க. என்ன பண்ணுது ஏது பண்ணுது கண்டுக்கிறதே கிடையாது. அது பிடுங்கினாக்கா ஒரே சண்டை அழ. அதனால சமாதானம் ஆகுது என்ன பண்ணாங்க, 2 பேருக்கு 2 செல்லு கொடுத்துடுறாங்க. என்ன பண்ணி இப்படி சாப்பிடுதோ சாப்பிடலையோ எதை பத்தி கவலையே போறதில்லம்மா. அது ரொம்ப பின்விளைவுகள் நிறைய வரும் சார். முதல்ல மொழியே வராது, குழந்தைங்க பேசுகிறதே டீலே ஆகுது. ஏன்னா ஃபோன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும், அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது மொழி தேவையே இல்லை, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மொழி பிரச்சனை வரும். அப்புறம் அவங்க எதுவுமே நம்ம சொல்கிறத பார்த்து பேச மாட்டாங்க, ஃபோனே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சாப்பிட்றாங்கன்னா கூட தட்டு கவனித்து சாப்பிட்றதில்ல, அந்த ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு என்ன சாப்பிட்றாங்க, பொருள் தெரியாது, டேஸ்ட் தெரியாது. ஸோ ரொம்ப முக்கியம், உங்கள் டாக்டருக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன் பார்த்துக்க முடியல, என்ன சப்போர்ட் உங்களால் பெரியவங்களால் என்ன கொடுக்க முடியுதோ கொஞ்சம் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வருது, இவங்கெல்லாம் ஸ்மார்ட்டாக வந்தால் தான் உலகத்தை இன்னும் நல்லா ஆள முடியும். கண்டிப்பாக. இந்த மாதிரி ஃபோன் பார்க்கும்போது அவங்க ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே டாக்டர். எஸ், அது ஒரு இமேஜினரி வேர்ல்டு. அதாவது அவங்க வந்து இந்தந்த கேரக்டரை வந்து நண்பராக நினச்சிக்கிறாங்க, ஒரு கேரக்டரை அம்மா அப்பாவாக நினச்சிக்கிறாங்க. என்னோட அம்மா அப்பா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், சூப்பர் ஹீரோஸை அம்மாவாவோ அப்பாவாவோ நினச்சிக்க வேண்டியது. ஸோ இந்த இமேஜினரி வேர்ல்டில் இருக்கும்போது அது ஒரு தனி வேர்ல்டு. ரியல் வேர்ல்டுக்கு வரும்போது அம்மா அப்பா அப்படி இல்லை
அந்த மிஸ்மேட்ச் வரும்போது கோவம் நிறைய வருது. Okay. நீ என்னுடைய இமேஜினரி மதர் மாதிரி இல்லை, உனக்கு நிறைய டேலண்டே பத்தலை, அவங்க சூப்பர் உமனு, எல்லாம் குக் பண்ணிடுவாங்க, ஆஃபீஸ்க்கும் போவாங்க, குக்கும் பண்ணுவாங்க, கேர்டேக்கும் பண்ணுவாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஏஐ வந்து நிறைய இமேஜினரி திங்ஸ், இமேஜினரி வேர்ல்டை கிரியேட் பண்ணி காமிக்குது. பட் அது ரியல் கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்க்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இவ்வளவு ரோல்ஸ் தான் பண்ண முடியும், அன்எண்டிங்காக ரோல்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது ஏஐயோட ஃப்ளிப் சைடு. ஏஐயோட நல்ல சைடும் இருக்குது, நிறைய எஜுகேஷன் இருக்குது, லேர்னிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம கைக்குள்ளேயே கிடைக்குது. ஸோ சில்ட்ரன் எதை யூஸ் பண்ணுறாங்க, அகெயின் ஏஐ வந்து இட் இஸ் ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட். இப்போல்லாம் வந்து குழந்தைங்க டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ கேன் ஜஸ்ட் டாக் டு த ஃபோன். ஸோ ஸ்பெல்லிங் தெரிய மாட்டேங்குது, கிராமர் தெரியறது கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு வாய் பேச தெரிஞ்சால் போதும். அதுவும் 4-5 வேர்ட்ஸ் சொன்னால் கூட அதுவே மேக்கப் பண்ணிக்குது, அதுவே கிராமர் சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்குது. அண்ட் இட் கிவ்ஸ் வாட் யூ வாண்ட். அண்ட் அதை கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது சில்ட்ரனுக்கு கலர் இஸ் மோர் அட்ராக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கூட, எனக்கு எங்கள் அம்மா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க ஃபோட்டோ போட வேண்டியது. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் மீடியாவுக்கு போயிடுது. அதனுடைய இம்பேக்ட் குழந்தைக்கு தெரியாது. ஸோ ஃபோன் இஸ் அ வெரி வெரி ஃபோனோ டேப்லெட்டோ எல்லாமே டேஞ்சரஸ் டிவைஸ் இன் யங் ஹேண்ட்ஸ். எங்கே டெஸ்ட் டியூப்ஸு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரங்களில் நம்ம ஃபோன் கொடுத்து குழந்தைங்க வாழ்க்கையை கொஞ்சம் சீரழிச்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேரண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். வணக்கம். எனக்கு 2 கேள்விகள். சொல்லுங்க. குழந்தைகள் கிட்ட அந்த போன் அடிக்ஷனை பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், அது ஒரு கேள்வியா நான் கேக்குறேன். 2வது டாக்டர், குழந்தைகள் வந்து வெளியில போய் விளையாடுறது அப்படிங்கறது இந்த காலகட்டத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. குழந்தைகள் வெளியில போய் விளையாடாம இந்த போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பாக்குறதுனால அவங்களுக்கு அந்த ஒபிசிட்டி அப்புறமா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருதுங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குழந்தைகளுக்கு வருவதற்கு ஒரு செல்போன் அடிக்ஷன் அப்படிங்கறதும் ஒரு காரணமா இருக்கா? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஆன்சர்ஸ் அப்படியே ரேடியோல கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி உங்கள் கேள்விகளுக்கு. முதல் கேள்வி வந்து ஆமாம், ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி தவிர்க்கலான்னா, இப்போது நாங்கள்லாம் படிக்கும்போது நூலகம், லைப்ரரின்னு ஒரு இடம் இருக்கும், போவோம், புக்ஸ் எடுப்போம். அங்கே லெண்டிங் லைப்ரரி, அந்த லைப்ரரி பர்சன் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம். அங்கே உட்காண்ட ஒரு ரூம் இருக்கும், 4-5 பேர் சேர்ந்து படிப்போம். ஸோ நூலகம் இப்போவும் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து நிறைய நூலகங்கள் ஏர் கண்டிஷன்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பேரண்ட்டோ இல்லை கேர்டேக்கர் தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம். தயவுசெய்து குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் பக்கத்தில் என்ன நூலகம் இருக்குதுன்னு பாருங்கள். நூலகத்தில் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்து கொடுங்க. அவங்களையும் இண்டிபெண்ட்டாக போ, உங்கள் பேரில் ஒரு புக் எடு, நீ சைன் பண்ணு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்து டீச்சர் மாதிரி சைன் பண்ணுன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நூலகத்தில் ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி கொடுங்க. கவர்மெண்ட் மெம்பர்ஷிப் எல்லாம் 50 ரூபாயோ 60 ரூபாயோ தான், அது லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பு. வாங்கி கொடுங்க. நூலகங்களில் கலரிங் புக்ஸ் கூட நீங்கள் வீட்டில் வாங்க வேணாம், நூலகத்தில் அவைலபிளாக இருக்குது. அங்கே உட்காந்து கலர் பண்ணட்டும், 4 பேர் கூட பேசட்டும், பழகட்டும். பக்கத்தில் பார்க், கார்பரேஷன் பார்க்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸசைஸ் டூல்ஸோடு வச்சுருக்காங்க. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் போனீங்கன்னா அங்கே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடட்டும். ஃபோனே பார்க்காம இருக்க முடியுமான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஃபோன் கொடுங்க, ஒரு 1/2 மணி நேரம். ஸ்கூலுக்கு ஒரு 8 மணி நேரம் போயிட்டு வராங்க, ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. நீங்கள் அப்புறம் வாக்கிங், பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அகெயின் ஃபேமிலி பாண்டிங், அதான் பெரியவங்க இருக்கணும். ஏன்னா அம்மா அப்பா 2 பேரும் ஒர்க்கிங்கு, நைட்டு 7 மணிக்கு தான் வருவாங்க. அப்படின்னா அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கும் வாக் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். குழந்தைங்களும் 4 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஹோம் பவுண்டாக இருக்கிறப்போ இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், மேடம் சொன்னாங்க போனதில்ல, ரியல் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, இல்லை அடுத்த தெருவில் இருக்காங்க. நீங்கள் பார்க்குக்கு போனீங்கன்னா 4 பேரை பார்க்கலாம். க்ரோசரி ஸ்டோர் போகும்போது இல்லை காய்கறி வாங்க போகும்போது தயவுசெய்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க. வீட்டு அக்கௌண்ட்ஸ் தெரியும், எவ்வளோக்கு காய்கறி விற்கிது, நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு க்ரோசரி ஸ்டோரில் போய் உங்கள் வீட்டு பசங்களை பருப்பு பேர் சொல்ல சொல்லுங்கள், தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ, யாருக்குமே சொல்ல தெரியாது. ஸோ க்ரோசரி ஸ்டோர் கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் பாசிப்பருப்பு, இது 1/2 கிலோ எடுத்துகிட்டு வாங்க, அப்போ அதில் மேக்ஸ் சொல்லி தரீங்க. அந்த மாதிரி ஸ்டோர்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதை விட்டுட்டு
பக்கத்தில் மளிகை சாமான் கடை இருந்ததுன்னா ஒரு 10 ரூபா உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க. ஸோ அது செய்யும்போது ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா மீதி சேஞ்ச் வாங்கிட்டு வர தெரியுது, மேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஒரு கடைக்காரன்ட்ட பேச தெரியுது. மளிகை கடை அண்ணாச்சிங்கிற கான்செப்டே எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஸோ எல்லாமே இப்போது ஆன்லைன் இன்டர்நெட்டில் நம்ம ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிள்ளை எங்கேயாவது வெளியில் அனுப்பி ரெண்டாவது கேள்வி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதில் ஒபிசிட்டிங்கிற ஒரு விஷயம், வீட்லேயே உட்காந்துருந்து சிப்ஸ் ஆர்டர் பண்ணி அந்த மூவி பார்த்து கூட ஒரு ட்ரிங்க், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிட்டு, இது எல்லாமே லீட்ஸ் டு ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் சார்ந்த அத்தனை நோய்களும் வந்துடுது. பிபி வருது, சுகர் வருது, தூக்கமின்மை வருது. எத்தனை வயசில்? 12 வயசில், 11 வயசில் பிறந்த குழந்தை சுகரோடு பிறக்குது. ஸ்ட்ரெஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா 100% வருது மொபைல் டிவைஸ்னால. ஏன்னா இப்போ என்ன ஆகுது, ஒரு மொபைல் டிவைஸில் ஒரு 13 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு மொபைல் டிவைஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கலாம். நீ உனக்கு இந்த ஐடி கொடுத்துருங்க, நாளைக்கு போய் ஸ்கூலில் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு இந்த குறிப்பிட்ட வலைத்தளத்துடைய ஐடி வேணும், உங்ககிட்ட ஐடி இல்லையா, நீ என்ன ஓல்டு ஃபேஷன்டாக இருக்க, அந்த மாதிரி ஸ்கூலில் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், நீ உங்கள் வீட்டில் ஃபோன் வாங்கி தரலையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபோனில் தான் ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு ஃபோன்னால் வருது. ஃபோன் எவ்வளோ தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கோங்க. சூப்பர் டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ. வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து ஐஷா பேசுகிறேன். சொல்லுங்கள் மேம். லக்னோ காலேஜ் இருந்து. ஸோ பிஜி வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போகணும். ஓகே. ஸோ மை கொஸ்டின் இஸ், இப்போ வந்து பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து ஒர்க்கிங்ல இருக்காங்க. அண்ட் கிட்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து எப்படி வந்து ரீபில்ட் பண்றது? ஓகே. ஸோ நீங்கள் சைக்காலஜி பிஜியா? ஆமாம் மேம். ஓகே, கிரேட். ஸோ த ஈஸியர் வே இஸ், இஃப் யூ 2 பேரண்ட்டும் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒரு காமனாக ஒரு டின்னர் டேபிள் அப்படின்னு ஒரு அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது ஃபஸ்ட் திங். இல்லை 2 பேரண்ட்ஸுக்கும் டைம் லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஒரு பேரண்ட் வந்து சைல்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அந்த இன்னொரு பேரண்ட் கிட்ட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாக்லேட் வாங்கி தர வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு பேரண்ட்னா, அவங்க வாங்கி தர வேண்டான்னு சொல்லிடுறாங்க. பட் ஹி ஆர் ஷீ ஃபெயில்ஸ் டு கம்யூனிகேட் இட் வித் த பார்ட்னர். அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ சொல்லலைன்னா இந்த சைல்டு வந்து அந்த இன்னொரு பேரண்ட் கிட்ட போய் சொல்லி வாங்கிடுறாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்மால் திங் லைக் சாக்லேட். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த சைல்ட் லேர்ன்ஸ் தட் ஒரு விஷயம் வந்து நமக்கு வேணும்னா யார்கிட்ட கன்வீனியண்ட்டாக வாங்கிக்கலாம், அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் யார்கிட்ட மறைக்கணும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல் திஸ் ஸ்மால் திங்ஸ். இப்போ நான் அம்மா கிட்ட இதை சொல்ல வேண்டாம், டேடி கிட்ட சொன்னால் டேடி இதை ஈஸியாக எடுத்துப்பாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ சைல்டு ஸ்டார்ட்ஸ் டிவைட் அண்ட் ரூல் இன் த ஹவுஸ். நம்ம தான் அதை சொல்லித்தரோம் ஆக்சுவலாக. ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் த பேரண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தட் தே ஸ்டார்ட் ஆன் த சேம் பேஜ். வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோன்னா 2 பேரண்ட்டுக்குமே அதுக்கு அந்த சேம் பேஜில் இருக்கணும். சைல்டு வந்து அம்மா அப்பா ரொம்ப பேசிக்கிறது கிடையாது, டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாங்கிறது நடக்கக்கூடாது. Next thing, like I said, if both the parents are available at a time, then we sit at least for 1 meal a day inside the house along with the children, so that children are allowed to communicate. சொல்லுங்கப்பா என்ன நடக்குது உங்கள் ஸ்கூலில், வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் டு யூ வாண்ட் டு ஷேர். இப்போது ஸ்கூல் பார்த்தோன்னா நிறைய புல்லிங் இருக்குது, நிறைய டிஃபிகல்ட் டைம்ஸ் சில்ட்ரனுக்கு. நான் வளர்ந்த ஸ்டேஜில் புல்லிங்கிற வேர்டு கூட எனக்கு தெரியாது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், எல்லோரும் விளையாடுப்போம், எல்லாருமே கிண்டல் அடிச்சுப்போம். பட் இப்போ வந்து சாரி டு சே சில்ட்ரன் ஆர் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அகெயின் இன்டர்நெட் வந்து நிறைய புல்லிங் எப்படி பண்ணலாங்கிற ஐடியாஸ் எல்லாமும் கொடுக்குது. ஸோ we need to sit and talk and at least 15 minutes a day. I think நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு பேரண்ட்டாக ஒரு ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 நிமிஷம் கண்டிப்பாக உங்கள் சைல்டு இருக்கோ இல்லையோ அந்த வீட்டில் உங்கள் பார்ட்னருக்காக 15 நிமிஷம் ஸ்பேர் பண்ணலாங்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாசிபிள். ஸோ தட்ஸ் அ கமிட்மெண்ட் தட் யூ டூ டு யுவர் பார்ட்னர் அண்ட் யுவர் சைல்டு. ஸோ 15 மினிட்ஸ் a day உட்காருங்க. ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் குழந்தைய சொல்ல விட்டுட்டுனா அவங்க சொல்கிற உடனே தடுத்து குயிக்காக நம்மளே பேசியே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேளுங்க. க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸாக இப்படி தான் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வேண்டாம், ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு வேண்டாம். யூ டெல் வை டிட் they behave a certain way. ஸோ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சரியாக நடந்துக்கல பிள்ளை அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம கேட்கணும். பிஃபோர் ஈவன் டெல்லிங் எனக்கு ஷேம்ஃபுல்லாக இருக்குது உன்னை பிள்ளைய பெற்றதுக்கு, நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நம்மளுடைய கஷ்டங்கள் சொல்லாமல் அந்த குழந்தை வந்து எந்த சுச்சுவேஷனில் எந்த காரணத்துக்காக அப்படி நடந்துக்கிட்டுன்னு நம்ம இஃப் யூ ஆர் ஆல் லிசனிங் இயர்ஸ், ஐ திங்க் சில்ட்ரன் வாண்ட் டு சே அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆல் வி நீட் டு ஹாவ் இஸ் சம் பேஷன்ஸ் அண்ட் சிட் வித் தெம் ஃபார் சம் டைம். மேம் வணக்கம். ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேங்க மேம். சொல்லுங்கள் மேம்.
நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு இன்னைக்கு குடும்ப தினத்துக்கு அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. இப்ப நாங்க மாமியார் மாமனார் அப்பா அம்மா அவங்களையும் சமாளிக்கணும், இப்போ மருமக இவங்களையும் சமாளிக்கணும். நாங்க நடுவுல இருக்கோம், என்ன எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு சமயம் திண்டாட்டமா இருக்கும். என்ன சஜஷன் சொல்லுங்க. இடையில ஒரு நபர் சொன்னாரு, கொஞ்சம் பின்தள்ளிட்டோம், வழி விட்டுட்டு நீங்கள் பாருங்கள், உங்களால் முடியாதப்போ நாங்கள் கூட சேர்ந்து வரோம் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி நகர்ந்துக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். அது என்னுடைய கருத்து. அது சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஈஸியர் வே வந்து நான் கொஞ்சம் பின்னாடி இருந்துக்கிறேன், நீங்கள் என்னோடய வழியில் நடங்க, கஷ்டம் வரும்போது ஒரு தடங்கள் வரும்போது நாங்கள் கூடவே தான் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களும் அந்த வழியில் ட்ராவல் பண்ணி, தடங்கள் கண்டிப்பாக வரும், ஆனால் சிலதெல்லாம் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கும் லைஃப் லெசன்ஸ் இல்லை. கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ 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 குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். டாக்டர் பேசலாம் மேம். சொல்லுங்க மேம். இது என்னது அப்படின்னு சொன்னா, முதல்ல இருந்தே வந்து அப்பா பிள்ளைங்கிட்ட வந்து ரொம்ப லிபரலா இருக்காம தன்னோட கஸ்டடியிலே வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப தப்பா தெரியுது. அதுக்கு பிறகு ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பிள்ளைங்க வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேம்பர் பண்ணி ஒரு வட்டத்துல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்போ ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து இன்னொருத்தங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாவை நம்புற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு எல்லாமே நல்ல லிபரல் எல்லாம் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல அப்பா எல்லாம் வந்து அப்பாக்கள் என்ன பண்ணணும், பிள்ளைங்களை வந்து ரொம்ப நம்ம அரவணைப்பிலே வைக்கணும் அப்படின்ட்டு முதலே வைக்க கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயா அந்த பிள்ளைங்களை விட்டு இங்கெல்லாம் போயிட்டு வாமா அப்படின்னா தான் அந்த பிள்ளைங்க லைஃப்பை லீட் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. முன்னாடி காலகட்டத்தில் பெண்களாக இருக்கும்போது அப்பா இல்லை அம்மா வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பாமல் படிப்பு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேமிலிஸில் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோடு இருக்காங்க, பெண்களை படிக்க விடுறாங்க, நிறைய சாதிக்கிறாங்களே, எல்லா துறைகள்லையும் பெண்கள் இருக்காங்க. எல்லாம் இருந்தாலும் இவங்களோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இருக்குமா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எவ்வளோ நம்ம பெண் விடுதலை எல்லாம் பேசினாலும் எல்லா பெண்ணுக்கு பின்னாடியும் ஒரு ஆணுடைய இன்வால்மெண்ட் தேவை தான். எவ்வளோ பெண் அதே மாதிரி தான், ஒரு ஆணும் முன்னேறாருன்னா ஒரு பெண்ணுடைய உதவி இல்லாமல் முன்னேற முடியாது. ஸோ ஆண் பெண்ணுன்னு தனித்தனியாக பார்க்காம நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ காலர் கூட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. இப்போது குழந்தைங்க சின்ன வயசில் அவங்களோட ஃபோன் கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம பேசணும். இப்போது அடலசன்ட் ஏஜ்குள்ளே போகிற குழந்தைங்களை பற்றி பேசுவோம். இப்போது சில பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் என் கூடவே இருந்தா இப்போ திடீர்னு ஸ்கூல்ல இருந்தோ இல்லை காலேஜ்லேருந்து வந்ததுமே கதவு மூடிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி அவங்க போய் தனியாக போயிடுறாங்க. இதனால் ஏற்றுக்க முடியல. இப்போ இந்த அடலசன்ட் ஏஜ்குள்ளே போகிற அந்த பேரண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து என்ன மாதிரியான கவுன்சிலிங் நீங்கள் கொடுப்பீங்க? ஓகே, அருமையான கொஸ்டின். ஸோ நம்ம இத்தனை நாள் சைல்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போது அடாலசன்ட் அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்டாக வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு வைக்கணும். உங்கள் சைல்டு மேலே நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சு, இந்த பாருங்கள், யூ நீட் ஸ்பேஸ். அஃப்கோர்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சைல்டு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அவங்க சைல்டாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தாட்ஸ் வந்துச்சான்னு கேட்டால், அப்போது அவ்வளோ மீடியா அவைலபிளாக இல்லை, இந்த மாதிரிலாம் யோசிக்கலாங்கிறதே நமக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மீடியா அவைலபிளாக இருக்குது. மீடியா சேஸ் சில்ட்ரன் நீட் ஸ்பேஸ், அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பேஸ் கொடுத்துருங்கன்னு அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாரும் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் கொடுக்கணும், பட் அது ஒரு ஹெல்த்தி ஸ்பேஸ். ஒரு 1/2 hour 30 minutes ஆயிடுச்சுன்னா ஒரு பேரண்ட் போய் கதவு பூட்டாதீங்க, நாங்கள் வரல உள்ள, பட் எவ்ரி 30 minutes த பேரண்ட் கேன் நெகோஷியேட். அதாவது அந்த சைல்டு கூட பேசி, நான் எவ்ரி 30 minutes வந்து பார்க்குறேன்ப்பா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க. ஒரு 30 minutes வந்து 3 hours எப்போ மாறுதுன்னு அந்த சைல்டுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இன்டர்நெட்டுன்னு ஒரு விஷயம் வந்து இட் ஆஃபர் ஸோ மெனி திங்ஸ். எல்லாமே இமேஜினரி, எல்லாமே கலர்ஃபுல், எல்லாமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அந்த ஸ்கூலில் முடிச்சுட்டு வர 8 மணி நேரம் கழித்து இந்த 3 மணி நேரமாவது நான் ஃப்ரீயாக இருக்கணும், நான் என் கற்பனை உலகத்தில் இருக்கணும்னு அதுக்குள்ளே போயிடுறாங்க. அது நிறையா விஷயங்களில் டேஞ்சரஸாக இருக்குது. ஏன்னா அவங்க யார் கூட சேட் பண்ணுறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேரண்ட்டுக்கு இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோல் இந்த டீன் சைல்டு
சைல்டை வச்சுக்கிட்டு உள்ளே போனாலும் கஷ்டம், உள்ளே போகலைனாலும் வெளியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ வி ஷுட் ஹாவ் பவுண்ட்ரிஸ். எவ்ரி ½ அன் ஹவர் நான் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஏன்னா எங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு 1 hour கழித்து போய் பார்க்கும்போது சில சில்ட்ரன் வந்து செல்ஃப் இன்ஜூர் பண்ணிக்கிறாங்க, இல்லை ரொம்ப அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம அப்போ போய் திடீர்னு கேட்கும்போது இத்தனை நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு யாரும் அவைலபிளாக இல்லை, நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம டைம் வைஸ் கால்குலேட் பண்ண முடியாது. உங்கள் சைல்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு 20 minutes 30 minutes ஒன்ஸ் ரூமில் போய் நாக் பண்ணிகிட்டே உள்ளே என்ட்ராங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், என் சைல்டு நான் எப்போ வேணால் ரூம்குள்ளே என்டர் பண்ணலாம், எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் போராட ஆரம்பிச்சிடுறோம். அவ்வளோ டிஃபென்சிவாக அவ்வளோ அஃபென்சிவாக நம்ம ஆகவே வேண்டாம். சைல்டையும் ஒரு ரெஸ்பெக்டபிள், அவங்க ஒரு அடல்ட்டாக ஆக போகிறாங்க. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி நாக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க, நான் வரட்டுமா, ஆர் யூ டூயிங் குட், ஆர் யூ சேஃப், டூ யூ வாண்ட் எனி ஹெல்ப், இதெல்லாம் கொஞ்சம் கேட்க கேட்க அவங்களும் ஓப்பன் அப் ஆவாங்க. அவங்க ஒரு இமேஜினரி பர்சனாக பேரண்ட்டாவோ ஃப்ரெண்டாவோ நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க, நீங்கள் நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கீங்கிறது அப்பப்போ ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு சினிமாலையா என்ன எதனால இந்த இதுன்னு தெரியல, ஒரு பையன் வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா அப்பா கூட க்ளோஸ் ஆகுறத கட் பண்ணுவான். அவரை ஒரு விரோதி மாதிரி எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறதுலாம் நடக்குது. ஸோ இப்படி இருக்கிற சமயங்களில் இந்த ஃபேமிலி எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் டாக்டர்? இல்லை, கண்டிப்பாக அதை லைக் ஐ செட், அந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பயஸ் தேவையே கிடையாது. போத் பேரண்ட்ஸ் ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி ஜெண்டர் ஆஃப் த சைல்டு. ஸோ போத் பேரண்ட்ஸ் ஷுட் கெட் இன்வால்வ். இல்லை ஒரு பொண்ணு இருக்காங்க, வயசுக்கு வந்துட்டாங்க, அப்பா எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பேச வேண்டாம், அதெல்லாம் அந்த காலம். ஐ டோன்ட் திங்க் இட் எக்ஸிஸ்ட்ஸ் எனிமோர். அஃப்கோர்ஸ் அப்பாவும் பொண்ணும் பேசணும், அம்மாவும் பையனும் பேசணும், அப்பாவும் பையனுமே பேசணும். ஸோ ஜெண்டர் பயஸ் இல்லாமல் போப்பா அப்பா கிட்ட பேசுங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி மூவிஸோட போர்ட்ரேயெல்லாம், இல்லை எந்த போர்ட்ரேயெல்லாம் இவங்க அப்படி மாறுறாங்கன்னு தெரியல. அப்பா கிட்ட எல்லாம் என்னால், இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஃபேமிலியில் அப்படி தான் ஆச்சு, அப்பா கிட்ட என்னால் பேச முடியாது, அவர் என்ன தப்பாக நினச்சிட்டாருன்னா, ஏன்பா அப்போ நீங்கள் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கீங்களே, அப்பா என்ன தப்பாக நினச்சிப்பாங்க, போங்க தைரியமாக பேசுங்க, உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது. ஒரு பாய்ஸ் சம்மந்தமாக சில டவுட்ஸ் இருக்கும், அது மம்மி கிட்ட கேட்க முடியாது, கண்டிப்பாக போய் டேடிகிட்ட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போது சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸை சொல்கிறாங்களே நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறோம், நம்ம அவங்கள ஒரு மாதிரி வேற்றுமையாக பார்க்குறோம், அதே மாதிரி சில்ட்ரனும் பேரண்ட்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காங்க. டேடி கிட்ட பாய்ஸ் பேச மாட்டாங்க, இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஃபியர். எனி பேரண்ட் ஷுட் have freedom to interact with any gender of the child. ஸோ தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து வயசுக்கு வந்துட்டான் பையன் அடிக்க வேணாம், கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலாக வயலேட் பண்ண வேண்டாம், எந்த ஜெண்டராக வேணா இருக்கட்டும், பட் ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கு ஜெண்டர் தேவையே கிடையாது. ஓகே, ஸோ இது எப்படி கொண்டு போகலாம் டாக்டர்? முதல்ல ஃபேமிலி டைம் அப்படின்னு, ஃபேமிலி டைம் கண்டிப்பாக நான் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டே ஃபேமிலி மீல், ஒரு மீலாவது சேர்ந்து உட்காருங்க, இல்லை ஒரு காஃபிக்கு ஒரு டீக்காவது சேர்ந்து உட்காருங்க. இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிஸி பேரண்ட்ஸ்னால் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது ஒரு ஃபேமிலி டைம், அது வீக்கெண்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு 15-20 நிமிஷம் ஒதுக்க முடியாத ஒரு ஃபேமிலியாக நம்மங்கிறது யோசிக்கணும். அப்படின்னா நம்ம ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு இருக்கிறோமா? Is it even called a family if you can't spend 15 minutes of time once in a week? நான் டெய்லி சொல்கிறேன், டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியாத பேரண்ட்ஸு ஒன்ஸ் இன் அ வீக் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அப்போ நம்ம நிஜமாலுமே ஒரு ஃபேமிலியாக அந்த கேள்வியில் தான் போய் முடியுது. அப்போ நம்ம ஃபேமிலியே இல்லைன்னா திஸ் இஸ் லைக் அ பிஜி. 4 பேர் வந்து ஒரு இடத்துல தங்குறாங்க, அவங்க டைம் லைனுக்கு வராங்க, அவங்க டைம் லைனுக்கு போகிறாங்க. அப்போது ஒருத்தர் இன்னொருத்தரை அந்த கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அவங்க கொஸ்டினே பண்ண முடியாது, எங்கே போகிறேன் எங்கே வர, அப்பா நீ உன் இஷ்டத்துக்கு போகிற, அப்போ நான் என்ன ஏன் கேட்குறீங்க, நீங்கள் யார் கூட பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன்னா, நீங்கள் மட்டும் ஏன் வந்து என்னை கேட்குறீங்க? சைல்டு அப்படி தான் கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா நான் யார் கூட பேசுகிறேன்னு? அப்போ நமக்கு ஒரு ஆஃபீஸ் கால் வருதுன்னா, ஆஃபீஸ் கால் வருதுப்பா நான் ஒரு 15 minutes பேசிட்டு வரேன்னு உங்கள் சைல்டு கிட்ட தைரியமாக சொல்லிட்டு போங்களேன். ஸோ த சைல்டு லேர்ன்ஸ் டு டெல். நான் ஃபோன் பேசுகிறேன் நான் பிளண்ட்டாக போகும்போது சைல்டு வந்து நான் ஓகே மம்மி சொல்ல மாட்டேங்கிறாங்க, டேடி சொல்ல மாட்டேங்கிறேன், நான் மட்டும் ஏன் சொல்லணும்? வை டோன்ட் யூ சே மை திஸ் ஃப்ரெண்ட் இஸ் காலிங், நான் ஒரு 15 minutesல இந்த கால் பேசி முடிச்சுட்டு வரேன். டோன்ட் வாக் அவே. உங்கள் 4 பேர் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, டிவி பார்க்குறீங்க, ஒரு ஃபோன் கால் வருதுன்னா, நான் இந்த கால் முடிச்சுட்டு 10 minutesல வரேன். தட் இஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் வித் தட் யூ ஆர் ஆல்சோ டீச்சிங் த சைல்ட் தட் ப்ளீஸ் நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம ஹால்லேருந்து தான் வெளியில் கேட்டுக்கு போவோம், பாதி பேர் வீட்டில் இருக்கிற ஆளுங்கள்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறது கூட ஒரு கல்ச்சரே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த ஜென்ரேஷனில். எதுக்கு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன். as it's a simple act of gratitude and respect for somebody who's sitting across the table. போயிட்டு வரேன், இந்த இடத்துக்கு போகிற சீக்கிரம் வந்துடுறேன். அப்போ அவங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்கணுன்னு அவசியமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலையே. இந்த இடம் நான் ஓப்பனான ஒரு பர்சன், நான் தவறுதலான எந்த செயலையும் ஈடுபடாத பட்சத்தில் தைரியமாக சொல்லிட்டு போகலாமே.
ஓகே டாக்டர். ஸோ ஃபேமிலி டைம் இஸ் மஸ்ட். எஸ், மேண்டேட்ரி, நோ காம்ப்ரமைஸ் ஆன் தட். அதர்வைஸ் டோன்ட் ஸ்டார்ட் அ ஃபேமிலி, ப்ளீஸ் ஸ்டே சிங்கிள். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் குழந்தைங்க பெரியவங்க இதெல்லாம் பேசணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு ஆரம்பம் என்ன, அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி சொல்லுங்கள். என்னோட சிம்பிள் திங், ஃபோனை ஹைட் பண்ண முடியாமல், அதாவது இதில் லாக் எல்லாம் போடாமல் உங்கள் ஃப்ரண்ட் டேபிளில் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே வைக்க முடியுதா, அப்போவே வி ஆர் குட் டு கோ. ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அவர் ஆப்ஸ் ஆர் லாக்ட். ஆமாம். என்ன ரீசனுக்கு நமக்கே தெரியல. அப்போ நமக்கே நம்மளை பார்த்துக்க கஷ்டமாக இருக்கா, நம்ம ஏதோ ஒரு செயல் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியக்கூடாதுன்னா அப்போ அது கரெக்டான செயலாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ இஃப் யூ கேன் லீவ் யுவர் ஃபோன் in the dining room or in the hallway without a lock, that means we are good to have a family, which means it shows trust. Not that the other person will not take, but even if the other person takes, இன்னொரு person என்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா கூட அதில் எந்த செயலோ இல்லை எந்த பதிவோ தவறுதலாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ட்ரஸ்ட் அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு காலகட்டத்துக்கு தான் நம்ம தள்ளப்படுறோம். ஓகே. ஃபோன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் அதை டினை பண்ணல, நானும் ஃபோன் வச்சுட்ருக்கேன். பட் லாக்ஸ் தேவையா? இப்போ ஒரு விஷயம் பூட்டி வச்சுருந்தா தானே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நோண்டி பார்க்கணும்னு தோணுது. பூட்டே இல்லைன்னா. சூப்பர். ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரம் சூப்பராக எங்கள் கூட பேசுனீங்க. நீங்கள் கடைசியாக இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக என்ன வந்து நம்மளோட நேயருக்கு இந்த குடும்ப தினத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குடும்பம் வந்து வெறும் பயாலாஜிக்கல் கிடையாது. அண்ணன் தம்பி இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மட்டும் குடும்பம் கிடையாது. இந்த யூனிவர்ஸே உங்கள் குடும்பம் தான். நிறைய பேர் குடும்பம் அமையலை, நான் தனி நபராக இருக்கேன், அலோனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் சுற்றி இருக்கிற அத்தனை விலங்குகளும் அத்தனை பறவைகளும் இனம் பார்க்காம ஒரு கூட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, அது அங்கங்கே போகுது. எங்கே போகிறாங்களோ அங்கே யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரையும் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கலாம், எல்லாரையும் நண்பராக நினச்சிக்கோங்க. தனிமையை ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், தயவு செய்து உங்கள் பாடிக்கு டெய்லி ஒரு தடவையாவது தேங்க்ஸ் சொல்லுங்கள். நம்ம யாரோ தேர்ட் பர்சன் ஃபோர்த் பர்சனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறோம். ஒரு டீ ஒருத்தர் கொடுக்குற தேங்க்ஸ் நான் சொல்லிடுறோம். ஆனால் உங்கள் உடம்பு வந்து 24 மணி நேரமும் நீங்கள் உயிர் தெழுந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் அது உழைச்சிட்டே இருக்குது. ஒரு தேங்க்ஸே கேட்காம உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம்னா சாப்பிடாம விட்டுறீங்க, ஏதோ ஒரு விஷயம்னா தூங்காமல் விட்டுறோம், தூக்கம் வரமாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு செல்லும் நீங்கள் சோறு போடுறீங்களோ தண்ணி போடுறீங்களோ இல்லையோ அது உங்களுக்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த உடலுக்கு ஒரு நிமிஷம் செலவு பண்ணி டெய்லி காலையிலையோ இல்லை நைட்டோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை தூங்கி எழுந்த உடனே ரொம்ப தேங்க்ஸ் பாடி, நீ எனக்கு நல்லா சர்வ் பண்ணுற, யூ ஆர் டூயிங் டூ குட் ஃபார் மீ. அப்போ இந்த பாடி உங்களுக்கு இன்னும் நல்லா உழைச்சி கொடுக்கும். அது வந்து கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் செல்ஃப். ஸோ நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் அதை ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுடைய வைப்ஸ் நல்லாயிருக்கும், உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ ஃபார் திஸ் சான்ஸ். தேங்க்யூ டாக்டர்.